அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு திருமூலர் அருளிய ஒரு பாடல், திருமந்திரத்திலே திருமூலர் பாடிய ஒரு பாடல் தான். கடவுளை அடைவது, கடவுளை பற்றி நாம் கடவுளை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதனை அந்த காலத்திலேயே மக்களுக்கு ஒரு மறைபொருளாக மிகவும் சூட்சமமாக ஒரு பாடலின் வழியாக தெரியப்படுத்துகின்றார். அந்த திருமந்திர பாடல் இப்போது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதியினை சென்றணுகிய பசு பாசம் நில்லாவே அப்படின்னு சொல்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பதின்னு சொல்றது எதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இறைவனைத்தான் பதி என்று கூறுகின்றார். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன், அதாவது ஒன்றுமில்லாத ஒரு வெற்றிடம், ஒரு சூனியம், அதாவது ஒரு பெருவெளி. இதற்கு நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் பெயர் கொடுத்துக் கொள்ளலாம். அதனை பதி என்று அவர் கூறுகின்றார். அப்போது இறைவனை பதி என்றும், இதில் பசு என்பதனை அவர் நம்மை, அதாவது ஒரு உயிரை, ஒரு ஜீவனை, இந்த ஆன்மாவை அவர் பசு என்று குறிப்பிடுகின்றார். பாசம் என்பதனை நாம் இந்த உயிரின் மூலமாக அந்த பாச கயிற்றில், பற்று பந்த பாசத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இது என் பிள்ளை, இது என் அப்பா, இது என் பெற்றோர், இது என் மனைவி, இதுதான் நான் என்று பலவிதமான ஒரு மனதின் மூலமாக உருவாக்கப்பட்ட பலவிதமான அடையாளங்களின் மூலமாக இதான் நாம் என்று பாசத்தின் நாம் என்ன பண்றோம், மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இதை தான் பாசம் என்று கூறுகின்றோம். அப்போ நாம் இந்த பாசத்தை நம்ம இந்த பாசத்தை நம்ம விட்டு ஒழித்தோம். அதாவது இந்த பாசத்தை நம்ம விட்டோம் அப்படின்னா, பதியாகிய அந்த இறைவனை இந்த பசுவானது, அதாவது இந்த உயிரானது சென்றடையும். இதைத்தான் மறைமுகமாக திருமூலர் சொல்றார். அதாவது இந்த பதிங்கிறது ஒன்றுமில்லாத ஒரு வெட்டவெளி இறைவன், அதிலிருந்து உருவாக்கப்பட்ட என்னது, ஒரு அணு, ஒரு உயிர், ஒரு ஆன்மா. இதற்கு எவ்வாறாலும் பெயர் கொடுத்து கொள்ளலாம். அதனை பசுன்னு சொல்றார். அந்த பசு, அந்த உயிரின் சுழற்சி, அந்த உயிரின் அதிர்வுகளின் காரணமாக உருவாக்கப்பட்ட மனம், அதாவது அதுதான் பாசம்னு சொல்றாரு. அந்த மனதில் பல குப்பைகள்லாம் இருக்குது. இதான் நான், இதான் நான், அது அப்படி, இது இப்படி என்று பலவிதமான இதன் உறவுகள், இது பலவிதமான உறவுகளின் காரணமாக பலவிதமான ஒரு மனதில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இதை பாசம்னு சொல்றாரு. அப்போ இந்த மனதினை, இந்த பாசத்தை நாம், இந்த உயிர் என்ன பண்ணும், இந்த உயிர் இந்த பதியினை சென்று அடையும் பொழுது இந்த பாசத்தை அறுத்து, அந்த பற்றினை அறுத்து, இந்த பசுவாகி அந்த உயிரானது இந்த பற்றினை அறுக்கும் பொழுது நாம் அந்த பதியாக இறைவனை சென்று அடைய முடியும். இந்த இறைவனோடு ஒன்று கலக்க முடியும். இதைத்தான் திருமூலர் ஒரு அழகான பாடலிலே கூறியுள்ளார். எனக்குரர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பதி பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதியினை சென்றணியின் பசு பாசம் நில்லாவே என்று பாடலின் வழியாக அழகாக கூறுகின்றார். இதில் அந்த அனாதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவே இல்லாத, தொடக்கம் இல்லாத ஒன்று, அதாவது முடிவிலி, இன்ஃபினிட்டி. அதான் அனாதின்னு சொல்றார். அது அப்புறம் இந்த பகர்னு சொல்றார். பகர் மூன்றில், இந்த பகர் என்பது தெளிவாக எடுத்து உரைத்தல், தெளிவாக விளக்குதல். இதனை பகர் என்று கூறுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுது, கடவுளை அடைவதற்கு இந்த பாசம் என்ற ஒரு கயிற்றை, அந்த பாசம் பற்றுகளிலிருந்து நாம் அகப்பட்டு அந்த உயிரானது பதியினை சென்றடையும் பொழுது நாம் கடவுளை உணரலாம். இதைத்தான் பாடல் வழியாக அழகாக மறைபொருளாக கூறுகின்றார். அனைவருக்கும் நன்றி.